லிபர்டி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். சட்டமன்றத்தில் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் மாநில சுயாட்சியை குறித்து பேசும்போது அதிமுகவினர் வெளிநடப்பு செஞ்சிருக்காங்க. இதை பத்தி மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்றதை கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. மாநில வளரும் பொருளாதார சோசியல் டெவலப்மெண்ட் வளர்வதற்கான சுயாட்சிங்கிறது தேவைதான். மத்திய அரசு பின்பற்றக்கூடிய கொள்கையாக இருக்கலாம், தொடர்ச்சியாக அதிகார குவியலும் ஒரு காரணமாக இருக்கலாம். ஆகவே அந்த தேவைகள், அந்த சூழல் ஏற்படுகின்ற பொழுது மாநில சுயாட்சியினுடைய தேவைகள் எழுகிறது. ஏற்கனவே திராவிட கட்சியினுடைய மாநிலத்தில் சுயாட்சி மத்தியில் கூட்டாட்சி என்ற தத்துவம் திராவிட முன்னேற்றங்களில் இருந்து கொண்டிருக்கிறது. ஆகவே சூழல்கள் வருகின்ற பொழுது இந்த தேவைகள் எழுகிறது. இந்த நேரத்தில் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இதை எழுப்பியிருக்கிறார் என்று நான் கருதுகிறேன். தத்துவமே அதானுங்க, மாநில சுயாட்சி மத்தியில் கூட்டாட்சின்றது தான். மத்திய அரசு போதிய அளவில் மாநில அரசுக்கு ஒத்துழைப்பு கொடுக்காததால இந்த பிரச்சனையே வருது. மாநில அரசு தன்னோட கடமையை உணர்ந்து நடக்கணும். அதே நேரத்தில் மத்திய அரசு அதனோட பொறுப்பை தட்டி கழிக்கக்கூடாது. தேவை, கண்டிப்பாக தேவை. எல்லாமே சென்ட்ரலில் தப்பான டிசிஷன் எடுக்குது. நமக்கு ஃபேவரபுளாக இல்லை, ஸ்டேட்டுக்கு ஃபேவரபுளாக இல்லை. அதனால் நல்ல டிசிஷன் தான். கண்டிப்பாக தேவைம்மா, கண்டிப்பாக தேவை. ஏன்னா தமிழ்நாடு எப்பயும் பெஸ்ட்டு, அந்த வடநாடு மாதிரி கிடையாது. இங்கே எல்லாம் படிச்சுக்கிட்டே இருக்காங்க. இங்கே கண்டிப்பாக தேவை எல்லாம். அதாவது சுயாட்சின்னா எல்லாத்துலேயும் நல்லது. பையனை எல்லாத்துக்கும் ஏதோ தனிச்சையாக ஒரு முடிவு எடுத்து செய்கிறது எல்லாம் இங்கே டெல்லியிலேருந்து கேட்டு வந்து செய்கிறது கிடையாது. இங்கே முடிவு எடுத்தோன்னா, சட்டமன்றத்தில் முடிவு எடுத்தோன்னா இங்கே கரெக்டாக இருக்கும். இப்போ அதெல்லாம் கிடையாது முன்ன மாதிரி. நல்ல மக்கள், அதாவது எப்படின்னா மத்திய அரசாங்கம் நிதி கொடுக்கணும்னா கண்டிப்பாக தேவைதான் படும். அவங்க கொடுத்தாங்கன்னா இவங்க அந்த சட்டம் கொண்டு வராங்க. மக்களுக்கு யார் என்ன செய்யணும்னு ஒரு இந்த ஸ்டேட் முதலமைச்சர் தான் சொல்லுவார். டெல்லியில் இருக்கிறவங்க செய்வார், இல்லை மோடியாக செய்வார். மோடி செய்ய முடியாது. மோடி எல்லா ஸ்டேட்டையும் பார்க்க முடியாது. அந்தந்த துறையில் இருக்கிற மினிஸ்டர் வந்து முதலமைச்சருக்கு தான் அவங்கவுங்க தான் செய்வாங்க. மக்களுக்கு என்ன செய்யணும், மக்களுக்கு என்ன பண்ணணும், என்ன பண்ணால் மக்கள் விரும்புவோம் அப்படின்றது அந்தந்த முதலமைச்சர் தான் தெரியும். இப்போ திடீர்னு மோடியை கூப்பிட்டு இந்த இடத்துல இந்த பிரச்சனை அப்படின்னா செய்வாரா? செய்ய முடியாது. அதனால் சுயாட்சி கண்டிப்பாக தேவைப்பட தான் செய்யும். அவங்க ஒன் மேன் ஆர்மி மாதிரி அவங்க அவங்க சொன்னா கன்னியாகுமரி வரைக்கும் கேட்கும். ஆனால் இப்போ அப்படிலாம் இல்லைம்மா, தலைக்கு தலை நாடாம மாதிரி இருக்கிறாங்க. எல்லாமே நல்லா நடக்கும். மெயினாக ஜிஎஸ்டி, ஃபைனான்ஸு இதெல்லாமே நமக்கு ஃபேவரபுளாக இருக்கும். செய்யணும் கண்டிப்பாக செய்வாங்க. நல்லது செய்யணுமே, சொல்கிறவர் செய்யணுமே, செய்து தானே ஆகணும். அவர் சொல்கிறதுனால தானே மக்கள் வந்து விரும்புகிறாங்க. செய்யலைன்னா அப்புறம் அவர் மாதிரி தான் ஆகிடும். இல்லை இவரும் மக்களுக்கு ஒரு செய்வது தான் சொல்கிறாரு. அப்போ இது செய்தானே ஆகணும். செய்யாது எப்படி போக முடியும்? இது வந்து மக்களுக்கு மக்கள் வரவேற்பு எது தேவை, மக்களுக்கு எது சேவையோ அதை சொல்கிறவங்களுக்கு கண்டிப்பாக நம்ம செய்து தான் ஆகணும். எப்படின்னா மத்திய அரசாங்கம் கொடுத்துட்டா இவங்க ஏன் அந்த நிதிக்கு பற்றாக்குறையாக கேட்க போகிறாங்க? நிதி பற்றாக்குறை அதனால கேட்குறாங்க. இப்போ ஜிஎஸ்டி கொண்டு தரவே இல்லை. அதேமாரி பெட்ரோலுக்கு ஜிஎஸ்டி கொண்டு வரலாம், அவர் போடவும் மாட்டாங்க. இதெல்லாம் எப்படி செய்வாங்க? அப்போ மாநில ஆட்சி இருந்தால் தான் மாநிலத்தில் இருக்கிற முதலமைச்சர் தான் செய்ய முடியும். இப்போது ஒன்றும் இல்லை, ஒரு உதாரணம் சொல்கிறேன்னா, இப்போ ஒரு நல்ல ஸ்கீம் கொண்டு வர தமிழ்நாடு முதலமைச்சர் கொண்டு வரணும்னு வச்சுக்கோ. அதுக்கு என்ன வேணும்? நிதி வேணும். நிதியிலலாம் எப்படி செய்வார்? செய்ய முடியாது. அதனால் மக்களுக்கு என்ன விருப்பமோ இந்த முதலமைச்சர் தான் செய்ய முடியும். இந்த முதலமைச்சரில் கேரளாவில் இருக்கிற பிரதிநிதி அந்த முதலமைச்சர் இருந்தாலும் அவருக்கு அந்த மக்களுக்கு அவர் என்ன செய்வாரோ அதை தான் செய்ய முடியும். இப்போ மோடி அந்த ஸ்டேட்டில் செய்ய முடியாது. இருந்திருக்கலான்றது ஓகே. ஆனால் அதே நேரத்தில் இவங்க கேட்கறது இவங்க எதிரணியாக இருக்கும்போது இது மாதிரி கேட்டிருக்காங்களா, இல்லை இதுக்காக அவங்க கேட்டால் இவங்க நிற்பாங்களா? இதையே நாம் சிந்திக்கணும். மக்களுக்கு மாநில சுய உரிமை தேவை. மத்திய அரசு அதனோட கடமையை உணர்ந்து நடந்துக்கணும். மத்திய அரசு பின்பற்றக்கூடிய கொள்கையாக இருக்கலாம், தொடர்ச்சியாக அதிகார குவியலும் ஒரு காரணமாக இருக்கலாம். ஆகவே அந்த தேவைகள், அந்த சூழல் ஏற்படுகின்ற பொழுது மாநில சுயாட்சியினுடைய தேவைகள் எழுகிறது. ஏற்கனவே திராவிட கட்சியினுடைய மாநிலத்தில் சுயாட்சி மத்தியில் கூட்டாட்சி என்ற தத்துவம் திராவிட முன்னேற்றங்களில் இருந்து கொண்டிருக்கிறது. ஆகவே சூழல்கள் வருகின்ற பொழுது இந்த தேவைகள் எழுகிறது. இந்த நேரத்தில்
தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இதை எழுப்பியிருக்கிறார் என்று நான் கருதுகிறேன். முழுமையாக சேருவாங்கிறது சந்தேகம் தான். ஏன்னா நிதி தொடர்பான விஷயங்களில் மைய அரசிடம் அதிகாரம் குவிந்திருக்கிறது. அது நிதி சுதந்திரம் இருந்தால்தான் மாநிலத்தினுடைய அனைத்து மக்களுக்கான பிரச்சனைகள் தீர்வு காண முடியும்னு நான் நம்புகிறேன். இருந்தாலும் அதிமுக திராவிட முன்னேற்ற நேர எதிர்க்கட்சி என்ற காரணத்தினால அதில் சில குறைகளை கண்டறிந்து அதுக்கான ஒரு நடவடிக்கையை எதிர்வினையாக தான் நான் பார்க்கின்றேன். இது ரொம்ப கஷ்டம்தாம்மா. இவரும் பாவம் என்னென்னமோ பண்ணி பார்க்குறாரு. அங்கே போய் 3 வருஷமாக கடப்பில் போட்டு வச்சுருக்காங்க எல்லாத்தையும். இவங்க எழுதி அனுப்புகிறதெல்லாம் அவர் கவர்னர் எடுத்து போட்டு வச்சுருக்காரு. ஃபஸ்ட்டு இவர் கவர்னரை மாற்றணும். இன்னும் போகாத இருக்கிறாரு. போனால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். வரவர் கரெக்டாக அவங்க என்ன பண்ணுவாங்க, செஞ்சு ஆகணும். இன்னும் பட்டமே கொடுக்காத இருக்கிறாங்க காலேஜ் பசங்களுக்கு. அப்படியே கடப்பில் தானே போட்டு வச்சுருக்காங்க. மாறினா கொஞ்சம் நல்லாயிருக்கும். அது ஜனங்க சரியான பாடம் கற்றுக் கொடுப்பாங்க. அதான் சொல்லுங்க. இப்போ கேரளாவில் ஒரு இறங்கி டக்குன்னு மக்கள் வேலை செய்வாரா? செய்ய முடியாது. அப்போ மத்திய அரசாங்கம் இந்த மாதிரி அந்தந்த ஸ்டேட்டுக்கு என்ன நிதி பற்றாக்குறையாக இருக்குதோ, ஜிஎஸ்டி மட்டும் எல்லா நாட்டுக்கிட்டே வாங்கிறல்ல, எல்லா மாநிலத்திலும் வாங்குறல, அப்போ அந்த மாநிலத்துக்கு ஏன் கொடுக்க மாட்டேற? அப்போ நீ கொடுக்கணும்ல, கொடுத்தாதானே அவங்க உங்களுக்கு தேடுவாங்க. ஏம்மா நீ நல்லதே செய்யணும்னா ஜிஎஸ்டியை அந்தந்த மாநிலத்துக்கு கொடுக்கணும். இப்போ இவங்க கொடுக்கல, நீ கேட்பல, என்ன கேட்பாரு? ஏன் இந்த தமிழ்நாட்டிலேருந்து ஜிஎஸ்டி வரல, ஏன் எங்களுக்கு அப்படி பார்த்தா சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு இவங்க நம்ம நாட்டில் தான் நிறைய பேர் ஜிஎஸ்டி அதிகமாக கட்டுறது. தமிழ்நாட்டில் தான் அதிகம் கட்டுறது ஜிஎஸ்டி. அப்போ இவங்க கட்டலைன்னா என்ன சொல்லுவாங்க? தமிழ்நாடு வஞ்சிக்குவாங்களா? தமிழக மக்கள் இல்லையா? தமிழகம்லாம் மக்கள் இல்லையா? ஏம்மா அதாவது இந்த முதலமைச்சர் கொண்டு வந்த ஸ்கீம் நல்ல ஸ்கீம் தான். ஆனால் என்னன்னா மத்திய அரசாங்கம் இதை உடனே தவிர்த்து தமிழ்நாட்டுக்கு ஜிஎஸ்டி கொடுக்கணும். கொடுத்துட்டாங்கன்னா அவங்க ஏன் கேட்க போகிறாங்க? தவறை நம்மளா திருத்திக்கணும்னா தவறு தான். ஓகேவா? வேற என்ன விஷயம் நடப்படி சேர்ந்தாங்க. அதாவது ஒரு பெரிய கட்சி திமுகன்றது பெரிய கட்சி. இந்த மக்களுக்கு உதவி செஞ்சாதான் நாளைக்கு அவங்களே ஒரு முதலமைச்சர் ஆகிட்டாங்கன்னா இந்த ஸ்கீம் அவருக்கு தானே செல்லுபடியாகும். என்ன சொல்றேன்னா, ஒரு அதிமுக முதலமைச்சர் யாராக இருக்கட்டும், நாளைக்கு மக்கள் நீங்கள் ஜிஎஸ்டி கொடுக்கலாம், அப்போ நாளைக்கு நீ போராடுவல, அதை இன்னைக்கு போராடும் போது நீ ஒத்துப்பட்டு போராடிக்கணும். ஏன் போராடல? தமிழ்நாட்டு மக்களுக்காக நீ செஞ்சுருக்கணும். என்னன்னா தமிழ்நாட்டு மக்களுக்காக நீ கொடி பிடிச்சிருந்தீங்கன்னா சூப்பர். கொடி பிடிக்கலையே, நீங்கள் வெளியேடு ஏன் போன? பொறுத்து தானே பார்க்கணும். செய்யாத முன்னே செய்வாங்கன்னு சொல்லக்கூடிய அளவில் இல்லை. செஞ்சாங்கன்னா சந்தோஷம். எதிர்கட்சின்னு இவங்க இருந்தாலும் அதான் செய்வாங்க, அவங்க இருந்தாலும் அதான் செய்வாங்க. ஆனால் மக்களுக்கு நன்மை செய்யணுன்றத 2 பேருமே உணரணும்.